இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் செய்ய போகிறோம். முட்டை பொடி மாஸுக்கு தேவையானது 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 கரண்டி எண்ணெய். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். ரெண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இது மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. அதை ஊற்றி ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. அப்படியே இப்போ ஸ்டவ் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா அடி பிடிக்காம கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். நல்லா கிண்டணும். நமக்கு சுவையான முட்டை பொடி மாஸ் கிடைக்கும். தீயை ரொம்ப பெருசாக வச்சாலும் கறி போயிடும். சைடெல்லாம் இப்படி கறி போயிடும். கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சு இப்படி பண்ணுங்க. இப்போ நம்ம பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அடியில் பாத்திரம் எதுவும் பிடிக்காம அழகா அப்படியே உதிரி உதிரியாக செய்யணும். முட்டை பொடி மாஸ் சுவையானது, ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறது. நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.